திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. பெண்ணார்டைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரந்த கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. விடியதன் கூறு பூமை கொலமிது கரியது, படிகொடு கனகடி வழிபடும் மாவரிட, கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பாயில் வரி வலம் புரையிறகி, வலம் புரையிறகி. திருச்சிற்றம்பலம். சிவ சிவ என்றில தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியாமனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பறிபவர்க்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கூடியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, ஆடி திருநாவலூர் வர்க்கொண்டர் பதம் போற்றி, ஊழிமை திருவாதூரர் திருத்தாள் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இந்த அற்புதமான சென்னையம் பதியிலே இறைவன் கந்தசுவாமியாக உரைகின்றார். அதாவது தருமமிகு சென்னை என்று வள்ளலார் பெருமான் பாடியிருக்கின்றார். அவர் சிறுவயதில் இருக்கும் பொழுது கந்தசுவாமியுடைய அருளால் சுவாமிகள் தெய்வமணி மாலையை பாடிய அற்புதமான பதி. இந்த அற்புதமான பதியினிலே அதுவும் இந்த சபை மிகவும் குறிப்பிடத்தக்க இந்த சைவ சமய பக்தர்கள் சபையிலே மக்கள் அனைவருக்கும் ஞானத்தை புகட்டக்கூடிய ஒரு அருட்கூடமாக இந்த சபை விளங்குகின்றது. இந்த சபையிலே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் நம்முடைய ஞானத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சொற்பொழிவுகளை எல்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சபையோருக்கும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் அடியோருடைய மனமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயி மகமாயி மணிமந்திர சேகரியே ஆதி உமையவளே ஆதி சிவன் தேவியரே மாரித்தாய் வள்ளியே மகாராணி வாருமம்மா மாயன் சகோதரியே மாரிமுத்தே வாருமம்மா ஆயன் சகோதரியே ஆஸ்தான மாரிமுத்தே தாயே புரந்தரியே சங்கரியே வாருமம்மா திக்கெல்லாம் போற்றும் எக்கலா தேவியரே எக்கால தேவியரே இக்காலும் நின்ற சக்தி கண்ணபுரத்தாலே நாரணன் சோதரியே காரண சௌந்தரியே நாரணா தங்கைகளே. அதாவது என்னுடைய பாட்டு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மாரியம்மனுடைய தாலாட்டு பாடல். மாரியம்மனுடைய தாலாட்டு பாடல். இந்த காலத்திற்கு இந்த அம்பிகையை சிந்திப்பதுதான் சால சிறந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்மை காக்கக்கூடியவளாக நமக்கு தாயாக இருந்து அருள் புரிபவளாக அன்னை ஆதிபராசக்தி. ஒவ்வொரு நாமங்களும் அவளுக்கு பல பெயர்கள் உண்டு. எப்படி மாணிக்கவாசக பெருமான் ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதது 1000 திருநாமம் பாடி தெல்லேரும் கொட்டாமோ என்று சொல்லுவது போல சக்தி ஒருத்தி தான். ஆதிசக்தி ஒருவள் தான். அவள் பராசக்தி, ஆதிபராசக்தி, ஆதிசிவசக்தி என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். அந்த ஆதிபராசக்தி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமாகிய
வடிவத்தை எடுக்கின்றாள். இப்போ ஆதிசக்திக்கு பார்த்தீங்கன்னா வடிவம் இருக்கான வடிவம் கிடையாது. அதே போல சிவபெருமான் பரம்பொருளுக்கு வடிவம் இருக்குதுன்னா வடிவம் கிடையாது. ஆனால் அடியார்களை காக்கும் பொருட்டு அந்த பரபிரம்மமாக விரிந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருந்திருக்கக்கூடிய அந்த இறை சக்தியாகப்பட்டது ஒரு வடிவத்தை தாங்கி வந்து நம்மை காக்கின்றது. அப்படியாக சிவபெருமான் பல வடிவங்களை எடுத்து வந்திருக்கிறார். மதுரை மாநகரை பார்த்தீங்கன்னா, மதுரையில் பாண்டிய நாட்டில் எம்பெருமான் சொக்கநாத பெருமானாக 64 திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கிறார். அந்த மதுரை வீதியெல்லாம் புண்ணியம் செய்த வீதி. இந்த பாண்டிய நாடு புண்ணியம் செய்த நாடு. ஏனென்றால் எம்பெருமான் கால் தோய நடந்த இடம். அப்படியாக பல அருளாளர்களுக்கும் பல நாயன்மார்களுக்கும் பல தன்னை பக்தர்களுக்கும் எம்பெருமான் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். எப்பொழுதும் சிவத்திற்கு சலித்தவள் அல்ல சக்தி. சக்தியும் அவருக்கு இணையாக பல அற்புதங்களை இந்த பூலோகத்திலே செய்துள்ளாள், செய்து கொண்டிருக்கின்றாள், செய்வாள். ஏனென்றால் அவள் ஆதியும் அந்தமும் அற்றவள். அவள் ஆதியும் அந்தமும் அற்றவள். சிவத்தையும் சக்தியையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. சிவத்தையும் சக்தியையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. நாம் இதே சபையில் பல தடவை அதை பற்றி நாம் சிந்திச்சிருக்கிறோம். சிவமும் சக்தியும் இயைந்துத்தான் செயல்படும். சிவமோ சக்தியோ தனித்து செயல்படுவது கிடையாது. அப்படியாக இந்த ஆதிசக்தி ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு விதமாகிய வடிவங்கள். எப்படின்னா, இமவானுக்கு பார்வதி தேவியாக அவதரிக்கிறாள், தட்சனுக்கு தாட்சாயினியாக அவதரிக்கிறாள், மதங்க முனிவருக்கு மாதங்கியாக அவதரிக்கிறாள். இப்படியாக பல சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் அவள் குழந்தையாக அவதரிக்கிறாள் என்றெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதே ஆதிசக்தி தான் ரைவதன் என்கின்ற மன்னனுக்கு ரேணுகையாகவும் அவதரிக்கின்றார். இந்த மாரியம்மனுக்கும் ரேணுகைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதை நாம இங்க சிந்திப்போம். இப்படியாக நம்முடைய சமுதாயத்தில் நம்ம இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த தேவி வழிபாடு என்பது, தாய் வழிபாடு என்பது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு மரபு. இது இன்னைக்கு நேற்றைக்கு வந்தது கிடையாது. இன்னைக்கு நேற்றைக்கு வந்தது கிடையாது. இந்த தாய் தெய்வ வழிபாடு வீட்டில் கூட ஒரு அம்மா இருக்கிறார். அம்மான்னு ஒருத்தி இருக்கும் பொழுது நம்ம என்ன மனசுக்குள்ள உணர்வோம்? நமக்கான ஒரு அரண். அம்மாவா இல்லைங்களா? அம்மான்னு ஒருத்தி இருந்தாள்னா அவள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சமம். அவள் தந்தைக்கு சமம், கூட பிறந்தவங்களுக்கு சமம், அண்ணனுக்கு சமம், தங்கச்சிக்கு சமம், எல்லா உறவினர்களுக்கும் சமமானவள் இந்த தாய் ஒருத்தி. அந்த தாய் ஒருத்தி இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அதுபோலத்தான் இந்த தாய் தெய்வ வழிபாடு என்பதும் நம்முடைய சமூகத்தில் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. சங்க இலக்கியங்கள் பதிவு செய்த வழிபாடு. சங்க இலக்கியங்கள் பதிவு செய்த பெண் தெய்வ வழிபாடு என்று சொல்லலாம், தாய் தெய்வ வழிபாடு என்றும் சொல்லலாம், பராசக்தி வழிபாடு என்றெல்லாம் சொல்லலாம். சரி, இப்பொழுது நாம் இன்றைய தலைப்புக்குள்ள வரும். இன்றைய தலைப்பு என்னன்னா, மாரியம்மன் வழிபாடு எதற்கு? ஆடி மாதத்தில் மாரியம்மன் வழிபாடு எதற்கு? சரிங்க, கடவுள்லாம் இல்லை, நாங்கள் அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் இன்னமும் இருக்குதா அப்படின்னு ஒரு சில பேர் இருந்தாலுமே இந்த வழிபாடு, இந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் நம்மளால் ஒருபோதும் தள்ளிவிட்டு நம்மால் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாம் நகரமயமாக்கல் என்று சொல்கிறோம், நல்ல படித்த மேதைகள் ஆகிட்டு வரோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குது? இப்போ இது நகரம், இதுவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இது நகரம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது மனிதனுடைய இந்த வாழ்வியல் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, எங்கோ ஒரு கோடி, ஒரு புள்ளி. அப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ வெறும் கிராமங்கள் தான், வெறும் இயற்கை தான், வெறும் வளங்கள் தான், நீர்நிலைகள், காடுகள், வனங்கள், இப்படியத்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு. அப்போ அந்த இயற்கையை தெய்வமாக வழிபட்டான். அந்த இயற்கையை தெய்வமாக வழிபட்டான். அப்போ மழை பெய்யுனா பெய்யுமா? பெய்யாது. மழை பெய்யும்னா பெய்யாது. அப்போ வேண்டும் பொழுது ஏதோ ஒரு சக்தி
நமக்கு மழையை கொடுக்கின்றது. இப்போ நமக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்குதுன்றத மனிதன் காலத்துக்கு ஏற்றாற் போல உணர ஆரம்பிக்கும் பொழுது இப்போ நம்ம கூட நம்ம பெற்ற தாய் நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அதெல்லாம் தரா. அப்போ நாம வேண்டுவதையெல்லாம் தரக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நாம நம்மளுடைய தாயா நினைச்சு வழிபடுவோம் அப்படின்ட்டு தான் நம்முடைய பெரியவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மாரியம்மன் வழிபாடு நம்முடைய தமிழகத்தில் தொண்டு தொட்டு வரக்கூடிய வழிபாடு. இது இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது கிடையாது. அதனால ஒரு ஊருக்கும் ஒரு அம்மன் கிராம தேவதையாக, அந்த கிராமத்தை காக்கக்கூடியவளாக ஒரு தெருவுலையும் அம்பாள் வந்து உட்கார்ந்து அந்த மக்களை எல்லாரையும் அந்த கேட் கார்டு, என்னுடைய எல்லையை விட்டு எந்த ஒரு கெட்ட சக்தியும் அந்த ஊருக்குள்ள வந்து என் மக்களை துன்புறுத்த செய்யக்கூடாது. எவ்வளவு ஒரு கருத்து பாருங்க அம்மாவுக்கு. அதாவது பெரிய தெய்வம் தான் சக்தி அப்படின்லாம் கிடையாது. இங்க வந்து தெய்வத்துல பெரிய தெய்வம்ன்றதும் கிடையாது, சிறிய தெய்வம்ன்றது கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல தாய் தெய்வ வழிபாட்டுல ஒரே ஒரு சக்தி தான். அந்த ஒரு சக்தி தான் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாற் போல பெயர் மாறி உருமாறி அவள் இன்னைக்கு ஒரு ஊர்லயும் அமர்ந்திருக்கின்றார். அதே கற்பகாம்பாள் தான் நம்ம திருவேற்காட்டில் கருமாரியம்மனாக இருக்கின்றார். ஆமாவா இல்லையா? இதே பாலாம்பிகை தான் நம்ம அம்பிகையாக சொல்லக்கூடியவள் தான் அவளே பெரிய பாளையத்தம்மனாக உட்கார்ந்து. அப்போ இந்த தெய்வங்களுக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. நம்ம தான் பேதத்தை பிரிச்சிடும், பெரிய தெய்வம் சிறிய தெய்வம் அப்படின்னா. சக்தி என்பது ஒன்றுதான். அப்போ நம்முடைய சமூகத்துல இந்த இயற்கையை வழிபட ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு மனுஷன் நல்லா வாழணும் அப்படின்னா பயிர்கள் நல்லா இருக்கணும், சுத்தமான தண்ணி கிடைக்கணும். சுத்தமான தண்ணி கிடைச்சாதான் பயிர்கள் நல்லா விளையும். பயிர்கள் நல்லா விளைஞ்சாதான் மக்கள் சாப்பிடுவாங்க, உயிர் வாழ முடியும், கால்நடைகள் எல்லாம் நல்லா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு சக்திக்கு நன்றி செலுத்தணும்ல. அப்போ அந்த சக்தியை மாரியாக வழிபட்டான். இன்னைக்கும் மாரியம்மன் கோயில்ல நாம நல்ல சிரத்தையோட நல்ல ஒரு தூய்மையான மனதோடு அந்த தாய்க்கு நாம வழிபாடு செய்தோமே என்றால் நிச்சயமாக அன்று இரவு மழை பெய்வது என்பது சத்தியமான உண்மை. இன்னைக்கும் பல ஊர்களில் நம்ம பார்க்கிறோம். அடியவள் அதை கண்கூட நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இருந்த இடத்துல வீட்டுக்கு கீழே வந்து கருமாரியம்மன் கோயில், இந்த தெருவில் பக்கத்தில் கருமாரியம்மன் கோயில். இந்த ஆடி மாதம் பிறகு முதல் வாரத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து திருவிழா நடத்துவாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயில் கொளுத்தும். ஆனால் அந்த அம்மனுக்கு வந்து அன்றைய தினம் அந்த ஞாயிற்றுக்கிழமை கூழ் வார்த்த பிறகு அம்மா வந்து இந்த நைட்டு தேரில் கிளம்புவாங்க. அது எங்களுக்கு தான் அந்த மழை வருமோ தெரியாது. அடியவள் வருடா அதை கண்ணு வருடம் இந்த தேர் கிளம்புறதுக்கு முன்னாடி வானம் ஒரு சொட்டு மழையாவது அந்த பூமியில தூவிட்டு தான் போகும். அப்ப இதெல்லாம் நம்ம மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாவது ஒரு விஷயம் இல்லைங்களா? இயற்கையை மனிதனால் கட்டுப்படுத்த முடியுமா? இயற்கையை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. சரி, இப்போ ஒரு வரலாற்று ஆய்வுக்குள்ள நம்ம போனோம்னா இந்த மாரியம்மனுடைய வழிபாடு, இந்த அம்மன் வழிபாடு என்பது எங்கிருந்து வந்தது நாம் ஆராயும் பொழுது இப்படி இயற்கையாக வந்தது ஒரு வழிபாடு, புராண கதைகளின் வழியாக வந்தது ஒரு அம்மன் வழிபாடு. அதே போல நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், அதாவது சத்தியத்திற்காக தன் உயிரை விட்டவர்கள், சத்தியத்திற்காக தர்மத்திற்காக ஊரை காக்க வேண்டும் என்று உயிரை விட்ட பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களை தெய்வமாக வழிபட்டார்கள். அதுவும் அம்மன் வழிபாட்டில் தான் வருது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இசக்கி அம்மன், பேச்சி அம்மன், மாடத்தி அம்மன், மாசாணி அம்மன், நல்லதாங்காள், கண்ணகி. இன்னைக்கு கேரளா சைட்ல போனீங்கன்னா கண்ணகி வழிபாடு அதிகம். ஏனென்றால் அவள் சத்தியத்திற்காக தர்மத்திற்காக தன்னுடைய குரலை உயர்த்தியவள், அந்த சிலம்பினை ஏந்தியவள். இன்னைக்கு அவள் தெய்வமாக போற்றப்படுகிறாள். இப்படியாக 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே நம்முடைய சமூகத்துல இந்த பெண் தெய்வ வழிபாடு, அதாவது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் பெண் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு என்றெல்லாம் நாம பார்க்கிறோம். இப்போ இதுல வந்து 3 வகையான விஷயங்கள் பார்க்கிறோம். புராணத்தின் வழியாக பெண் தெய்வ வழிபாடு, நம்ம முன்னோர்களின் அடிப்படையில் உயிர் மாண்டவர்கள், ஊரை காக்க வேண்டும் என்று உயிர் நீத்தவர்கள்,
சத்தியத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் தன் குலத்தை காப்பதற்காகவும் உயிரை விட்டவள். இவங்களை எல்லாரையுமே நம்ம அம்மனா இன்னைக்கும் நம்ம பாவம். இன்னைக்கும் நீங்க தேனி மாவட்டத்திட்ட போனீங்கன்னா வீரம்மன் என்கின்ற ஒரு அம்மன் இருக்கிறார். அவ எதற்காக இன்னைக்கு அம்மனாக கொண்டாடப்படுகின்றாள் என்றால், தன் அண்ணனுங்களுக்காக அவள் உயிரை விட்டாள். தன் அண்ணனுங்களுக்காக 5 பேர் அண்ணனுங்களுக்காக தன் குடும்பத்திற்காக அவள் உயிரை விட்டாள். இன்னைக்கு அவள் வீரம்மனாக போற்றப்படுகின்றாள். இப்படி நம்முடைய தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பல ஊர்கள்ல தீப்பாஞ்சியம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. தீயிலே தன் உயிரை மாய்த்தவள் தீப்பாஞ்சியம்மன். இப்படி நம்ம ஒரு ஊருக்கும் ஒரு பெயர். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா லலிதா மாரியம்மன் என்று ஒரு அம்மன். அந்த அம்மனுடைய கதையெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு வியப்பா இருக்கும். என்னன்னா, ஒரு சின்ன பெண் அம்மை போட்டு வந்திருக்கிற அந்த ஊருக்கு அவள் ஒரு அசாத்திய சக்தி படைத்தவளாக இருக்கின்றாள். திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த பெண் சாமியா மாறி உட்கார்ந்து இருக்கிற அந்த குழந்தை, அவள் பேர் லலிதா. இன்னைக்கு அவளை லலிதா முத்துமாரியம்மன் என்று வழிபடுகின்றார்கள். லலிதா முத்துமாரியம்மன் என்று வழிபடுகின்றார்கள். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் காளியம்மன் வழிபாடு, வெட்டுடைய காளி அப்படின்ட்டு. இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் கதையில தான் வரும். இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு மாபெரும் அரசி, ஒரு வீர தமிழச்சி என்று சொல்லலாம். அவளை இந்த வெள்ளையர்கள் என்ன பண்றாங்க, ஆங்கிலேய ஆட்சி காலத்துல அவருடைய கணவரை கொண்டுறாங்க. அவளுக்கு ஒரு குழந்தை தான். ஆனால் அவள் என்ன பண்றா, அந்த வேலு நாச்சியார் வெள்ளையனை எப்படியாவது வெளியில் அனுப்பினா அவனை போரிட்டு ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறார். அப்போலாம் அந்த ஊரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறமாகத்தான் இருந்தது. அப்போ அவள் மறைந்து வாழுகிறாள், காட்டுலலாம் மறைந்து வாழறா. அப்போ அந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த அவளை தேடிட்டு வராங்க. வேலு நாச்சியார் அந்த அம்மாவை தேடிக்கிட்டு வராங்க. அப்போ அந்த காட்டுல ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுமி அங்க இருக்கிற அந்த காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அந்த வெள்ளைக்காரங்க கேட்குறாங்க, இங்க ஏதாவது ஒரு பெண் குதிரையில போனாளா அப்படி கேட்குறாங்க. குதிரையில போனாளா? அவள் தான் வேலு நாச்சியார். ஆனா இந்த பெண் குழந்தைக்கு தெரியும், 12 வயது பெண் குழந்தைக்கு தெரியும். ஆனால் அவள் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லணும், உன்னை சாவடிச்சிடணும்னு சொல்றான். வெள்ளைக்காரன் சொல்றேன், நீ என்னை 2 கூறுகளாக வெட்டி போட்டாலும் நான் என்னுடைய நாட்டினுடைய ராணியை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்றா. அந்த 12 வயது பெண் குழந்தையை சாகடிச்சிடுறாங்க, 2 குண்டா போட்டுடுறாங்க. பிற்காலத்துல வேலு நாச்சியாருக்கு இந்த செய்தி வருது. ஆக தன்னை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 12 வயது ஒரு பெண் குழந்தை ஒரு அசாத்திய தைரியத்தோடு, ஒரு துணிச்சலோடு, தெரிந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன், தெரியாத கூட சொல்லி தப்பிச்சிருக்கலாம், எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஒரு வேகத்தோடு அந்த தர்மத்தை காத்தால் அல்லவா அவளை நான் என்னுடைய குலதெய்வமாகவே வழிபடுவேன் என்று இன்னைக்கு வெட்டுடையார் காளியம்மனாக அவள் கொடுக்கின்றார். ஆமாவா இல்லையா? வெட்டுடையார் காளி அவள் ஒரு 12 வயது பெண் குழந்தை. அவளை இன்னைக்கு அந்த வேலுநாச்சி அதன் பிறகுதான் அவள் உடையாள் படை என்ற ஒரு பெண் படையை ஆரம்பிக்கிறார் வேலுநாச்சியார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இது போல பல கதைகள் நம்முடைய தமிழகத்துல மறைஞ்சிருக்குது. பல தியாகங்கள். பெண் தெய்வ வழிபாடுன்றது சாதாரண வழிபாடு கிடையாதுங்க. அதுல பல தியாகங்கள் இருக்கு. உண்மையாகவே வாழ்ந்து இந்த மண்ணிற்காக உயிரை விட்ட பெண்கள் இன்னைக்கு தெய்வமாக போற்றப்படுகின்றார். இன்னைக்கும் ஒரு பத்தினி தெய்வம் அப்படின்னா நம்ம நினைவுக்கு முதலில் வருவது கண்ணகி. எப்பேற்பட்ட ஒரு தெய்வம்! மதுரை மாநகரே அவருடைய சிரிப்புக்கு பொசுங்கி போச்சு. அவருடைய கோப ஆவேசத்திற்கு முன்னாடி எதுவுமே இல்லையே, நிலைக்கவே இல்லையே, எல்லாம் பஸ்மமாகிச்சு இல்லைங்களா? அப்ப இதை விட என்ன ஒரு அதிசயத்தை நம்மால் காண முடியும்? இதை விட என்ன அதிசயத்தை நம்மால் காண முடியும்? ஆக இப்படியாக நம்முடைய தமிழகத்துல மாரியம்மன் வழிபாடு தமிழகம் மட்டும் கிடையாது. இப்ப ஆந்திராலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மன் வழிபாடு, எல்லம்மா தேவி வழிபாடு அதிகம். அதே போல கர்நாடக மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மாரியம்மன் வழிபாடு அதிகம். கேரளாவுக்கு போனீங்கன்னாலும் இந்த பார்டர்ல எல்லாம், இந்த பாலக்காடு சைட்லாம் இன்னைக்கும் மாரியம்மன் வழிபாடு இருக்கு. இன்னைக்கும் மாரியம்மன் வழிபாடு இருக்கு. அதுவே நீங்க வடக்கு சைட்ல போனீங்கன்னா
காளியம்மன் வழிபாடு. இந்த வங்காளத்துலலாம் பார்த்தீங்கன்னா துர்கா தேவி வழிபாடு ரொம்ப அதிகம். அசாமில் காமாக்கியா தேவி, நம்முடைய வெஸ்டர்ன் அந்த பெங்காலில் வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா தாரா பீடம், அதே போல் காளி காட் என்றெல்லாம். நம்ம இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 51 சக்தி பீடங்கள், 51 துலஜா தேவி, மகாலட்சுமி, கோலகாப்பூர் மகாலட்சுமி, கொல்லூர் மூகாம்பிகை, நம்முடைய காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், காசி விசாலாட்சி, திருக்கடையூர் அதிராமி, நம்முடைய சிதம்பரத்தில் சிவகாமி, அதே போல நம்முடைய கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி என்றெல்லாம் அன்னையினுடைய வழிபாடு இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் பாருங்க. அந்த தாய் தெய்வ வழிபாட்டுக்கு, அந்த பெண்ணிற்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய மக்கள், நம்முடைய நாட்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. வேற எந்த இடத்துல இது போல ஒரு பெண்ணை முன்னிறுத்தி அவளை தெய்வமாக பாவித்து வழிபடக்கூடியதெல்லாம் நம்ம வேற எந்த நாட்டிலையும் பெருசாக பார்க்க முடியாது, வேற எந்த நாட்டிலையும் பெரிதாக பார்க்க முடியாது. ஆக அப்படியாக இந்த ஆடி மாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கைக்கும் இந்த தாய் தெய்வ வழிபாடு, இந்த மாரியம்மன் வழிபாடுக்கு நிறைய தொடர்பு இருக்குங்க. எதற்காக நம்ம இந்த ஆடி மாதத்தில் நம்ம நம்மனை வழிபடுறோம், எதற்காக பூ விடுறோம், எதற்காக வேப்பிலை தோரணங்கள் பண்ணுறோம், மஞ்சள் நீராடுறோம்னா, இப்போ இந்த வெயில் காலம் முடிஞ்சு, அதாவது உத்தராயணம் முடிஞ்சு அப்படி தட்சிணாயனம் தொடக்கம். எப்பவுமே இயற்கை ஒரு சூழல்ல இருந்து இன்னொரு சூழலுக்கு மாறும் பொழுது இயற்கையாகவே நோய் தொற்றுகள் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த காலத்துலலாம் கரெக்டாக இந்த வைகாசி ஆனி அப்படி முடிஞ்சு அப்படி ஆடி மாதம் வரும் பொழுது அந்த வெயிலினுடைய தாக்கம் தணிந்து சற்று காற்றோடு சேர்ந்து அந்த குளுமை ஏற்படும் பொழுது அந்த நோய் தொற்றுகள்லாம் அதிகமாக பரவும். குறிப்பாக அம்மை நோய்கள், குறிப்பாக அம்மை நோய். இப்போ அம்மை நோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பு நோய் தான். அம்மை நோய்ங்கிறது உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய ஒரு நோய். அது ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவ ரீதியாக நாம் சொல்வோமே என்றால் அது ஒரு வைரஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு இது. இப்போ இதற்கான ஒரு சிறந்த மருந்து எதுவென்றால் வேப்பிலையும் மஞ்சளும் தான். வேப்பிலையும் மஞ்சளும். இப்போ நம்முடைய உடலையும் நாம் குளிர்மைப்படுத்த வேண்டும், உடலையும் நாம் குளிர்மைப்படுத்த வேண்டும். அதற்காக நமக்கு என்ன பண்ணுவாங்க, இளநீர் கொடுப்பாங்க. அந்த காரம் தாளிக்காத பொருளெல்லாம் சேர்க்காம நமக்கு இந்த தயிர் பள்ளையமாக கொடுப்பாங்க. அதே போல் கூழ் கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உடலினை குளுமைப்படுத்துவது அப்படின்ற ஒரு அடிப்படையில். அப்போ இதனால் நமக்கு நோய்கள் பரவாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மஞ்சளும் வேப்பிலையும் நோய் தொற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதீத மருத்துவ குணத்தை உடையது. சரி, இது ஒரு அறிவியல் ரீதியாக இருந்தாலும் இதற்கு ஒரு புராண தொடர்பு என்பது ஒன்று உண்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மாரியம்மனுடைய கதையில் ஒரு கூறு தான். இதுதான் மாரியம்மன் கதை என்று நாம அறுதிட்டு கூற முடியாது. பல வகையான கதைகள் இருக்கின்றன. மாரியம்மன் வழிபாட்டில் பல வகையான கதைகள், புராண கதைகள், கிளை கதைகள் எல்லாமே இருக்கு. அதுல இது ஒரு வகையான கதை. எப்படின்னா, நம்முடைய ஜமதக்னி முனிவர் கதை. ஜமதக்னி முனிவர் என்பவர் சிவ அம்சம் பொருந்திய ஒரு தவசீலர். ரைவதன் என்கின்ற மன்னனுக்கு பார்வதி தேவியினுடைய அம்சத்திலே ஒரு பெண் பிறக்கின்றாள். அவள் பெயர் தான் ரேணுகா தேவி. இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கின்றது. அதிலே இந்த காலத்துல பத்தினி பெண்களை எப்படி சோதிப்பாங்கன்னா, அவ குடத்துலலாம் எடுத்துட்டு போய் தண்ணி மோகறதுக்கு வரமாட்டாள். அவருடைய அந்த சக்தி தன்மை, இந்த கற்புத்தன்மை எப்படின்னா, ஒரு மண்ணை பிடித்தால் என்றால் அது குடமாக மாறும், ஒரு மண்ணை பிடித்தால் என்றால் அது குடமாக மாறும். இப்படியாக இந்த ரேணுகா என்ன பண்றாளா, அம்மா ரேணுகா தேவி போய் மண்ணை பிடிப்பாள், அது குடமாக மாறும், தண்ணி எடுத்துட்டு வருவாள். ஒரு நாள் என்ன ஆகுது, அப்படி கந்தர்வன் அப்படி மேல இசைத்து கொண்டே போகிறாள். சற்று அப்படி பார்க்கிறாள், அவ்வளவுதான். இந்த ரேணுகா தேவி இப்படி பார்க்கின்றாள். அந்த பார்த்ததினால் வந்த விளைவினால் என்ன ஆகுது, அந்த குடம் உருவாகாமல் இருக்கின்றது. இப்போ இதனால ஜமதக்னி முனிவருக்கு கோபம் வந்துச்சு. அவர்களுடைய பிள்ளைதான் பரசுராமர். இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல மாரியம்மன் வழிபாட்டுல முதல்ல நிற்கிறது பரசுராமர். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் மாரியம்மனுடைய உண்மையான கதை என்று நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு நம்பப்படுகின்ற கதை. இன்னும் பல கதைகள் இருக்கின்றன, இப்படியாக அந்த பரசுராமன் தன்னுடைய தாயை தண்டிக்கிறார். ஜமதக்னி முனிவர் சொல்றார், உன் தாயை போய் தண்டித்துவார். பரசுராமன் தன் தாயை தண்டிக்கின்றார். உங்க எல்லாருக்கும் அது தெரியும்.
அந்த இடத்துல ஒரு வண்ணான் மனைவி இருக்கின்றாள். தடுக்க வந்த அவளையும் என்ன பண்றாங்க, தண்டிக்கிறாங்க. கடைசியில் தலை மாறுகின்றது, உடல் மாறுகின்றது. இவள் மாரியம்மனாக இருக்கின்றாள். அப்பொழுது ஜமதக்னி முனிவரை எதிர்ப்பதற்காக கார்த்தவீரியன் என்கின்ற ஒருத்தன் இருந்தான். இந்த கார்த்தவீரியன் எப்ப காத்துட்டு இருந்தான் ஜமதக்னியை கொள்ளுவதற்கு. இப்போ இவள் தலைமாறி தலை உருவாகிட்டாள். ரேணுகாதேவி தன்னுடைய கணவன் இறந்து படுறான் கார்த்தவீரியனால. அப்போ இந்த ஜமதக்னி எரிக்கிறான். எரிக்கும் பொழுது இவளும் அந்த தீயிலே சென்று குதிக்கின்றாள். அவளுடைய ஆடை புசங்குகின்றது. அவள் உடல் முழுக்க கொப்பளங்கள் பூக்கின்றன. அப்படியே ஆடையற்றவளாக இருக்கின்றாள். உடல் முழுக்க கொப்பளங்கள். அந்த கொப்பளங்கள் அந்த வெண்மை தன்மை போவதற்காக உடல் முழுக்க வேப்பிலை ஆடையை அணிந்து கொள்கின்றாள். வேப்பிலை ஆடையை அணிந்து கொள்ளுகின்றாள். பசிக்குது அவளுக்கு, என்ன பண்றது தெரியல. அந்த சேரிக்கு போறா. அந்த மக்கள் கூடி வாழக்கூடிய இடத்தை சேரி என்று சொல்லுவார்கள். சேரினா கெட்ட பெயர்லாம் கிடையாது. மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய இடத்தை சேரி என்று சொல்லுவார்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, அவளுக்கு அந்த அம்மாவுக்கு ரேணுகாதேவிக்கு இந்த பச்சை மாவு, இன்னைக்கு நம்ம துள்ளு மாவுன்னு சொல்லுவோம், பச்சை மாவு, பானகம், இளநீர், மோர், கூழ் இவைகளை எல்லாம் படைக்கிறார்கள். இப்படியாகத்தான் அந்த மாரியம்மன் வழிபாட்டுல இன்னைக்கும் நம்ம ஆடி மாதத்துல அம்படுக்கு கூழ் ஊற்றும்போது இந்த எல்லா வகைகளையும் நம்ம படைக்கிறோம். ஒரு முறத்துல நல்ல பச்சை மாவு, வெல்லம், வேப்பிலெல்லாம் கலந்து அந்த பொங்கிய சாதத்தை உருண்டையாக பிடித்து இளநீர், பானகம், மோர் அதோடு சேர்ந்து கூழையும் நாம் கொடுக்குறோம். இன்னைக்கும் நீங்க அந்த கொங்கு நாட்டு சைடெல்லாம் போனீங்கன்னா அம்மனை வருடத்தில் 3 நாள் தான் சுமங்கலியாக பார்க்கக்கூடிய வழக்கம் உண்டு. வருஷத்துல 3 நாள் தான் அவ சுமங்கலி. ஏனென்றால் ஜமதக்னி எரிஞ்சிட்டார் இல்லையா, இறந்துட்டார் இல்லையா. இந்த வருஷத்துல 3 நாள் கம்பம் திருவிழா என்று சொல்லுவார். இன்னைக்கும் நீங்க அந்த ஈரோடு சைடு, இந்த பவானி சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணகிரி சைட்லாம் இங்க நாம அம்மனை எப்படி கரகமாக தூக்கிட்டு வரோம், அங்க பார்த்தீங்கன்னா அம்மனை கம்பமாக தூக்கிட்டு வருவாங்க. அவள் தான் அம்மா. 3 நாள் இருப்பாள். அவளுக்கு நல்ல மாங்கல்யெல்லாம் கட்டி, தாலி சரடெல்லாம் கட்டி 3 நாள் அவளுக்கு அந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி திருவிழாலாம் நடத்தி அதன் பிறகு போய் திரும்பவும் அந்த நீர்நிலைகளில் சேர்த்துருவாங்க. இங்கே நாம் அந்த கிரகத்தை போய் நீர்நிலைகளில் சேர்த்துருவோம். ஆமாம், ஒரு ஊருக்கு ஒரு விதமாகிய வழிபாடுகள் மாறுகின்றன. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படியாக நம்முடைய தமிழகத்தில் மாரியம்மன் வழிபாடு, ஆடி மாத வழிபாடு, எதற்காக நாம் கூழ் ஊற்றுறோம். இதில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கூழ் ஊற்றுவது என்பது இன்னைக்கு ஒரு வழக்கமாக இருக்கின்றது. அந்த காலத்துலலாம் மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆமாவா இல்லைங்களா? இப்போ இது போன்ற கூழ் ஊற்றுவது, இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இன்னொரு உயிரும் பசியாடுகின்றது பாருங்க. இதுல எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஒரு அன்னதானத்தை நாம கொடுக்கணும். அந்த காலத்துலலாம் சாப்பாடுலாம் கிடையாது. படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் என்று திருவள்ளுவர் பாடுறார். உணவு என்றாலே அது நம்முடைய மக்களுக்கு கூழ் தான். உணவு என்றாலே நம்முடைய மக்களுக்கு என்னது? கூழ் தான். திருவள்ளுவரே கூழை பற்றி பாடுகின்றார். இந்த திருவாலங்காட்டில் கூட இருக்கக்கூடிய இந்த வேளாளர்கள் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா, நாங்கள் கூழை உண்டாவது ஆலங்காட்டு அப்பருக்கு நாங்கள் திருப்பணி செய்வோம். நாங்கள் கூழை உண்டாவது ஆலங்காட்டு அப்பருக்கு திருப்பணி செய்வோம். அப்போ கூழ்னா என்னமோ ஒரு சாதாரண உணவு, எப்படி வேணாலும் கிடைச்சிடும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அது ஒரு பண்பாடு. நம்முடைய உணவுகளில் கூட பார்த்தீங்கன்னா ஆதி உணவு அதுதான். இன்னைக்கு தான் ஃப்ரைட் ரைஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸ், பாஸ்மதி ரைஸ், என்னென்னவோ புது ரகலாம் இருக்குது. இன்னைக்கு மனுஷன்லாம் கூட குடிச்சவன் நல்லா இருந்தாங்க. 100 வயசு, 120 வயசு. எங்கள் கொள்ளு பாட்டிலாம் 100 வயசை தாண்டி வாழ்ந்தாங்க. எந்த ஒரு நோயும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு 30 வயசே சுகர், 30 வயசுலேயே சுகரு, அது இது பிபி என்னென்னவோ சொல்கிறாங்க. அப்போது தன்கிட்ட இருக்கிறத சாமி பெயர் சொல்லி பகிர்ந்து கொடுக்கும். இந்த ஒரு உயரிய நெறியை நம்ம எங்கே பார்க்க முடியும்? இந்த உயரிய நெறியை எங்கே பார்க்க முடியும்? அம்மாவா இருக்காங்க. அப்படியாகத்தான் ஒவ்வொரு வழிபாடும் நம்முடைய தமிழகத்தில் முளைத்தது. நம்முடைய தமிழகத்தில் முளைத்தது. அப்படியாக இந்த மாரியம்மன் வழிபாடு என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு, நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்த ஒன்று.
கிட்டி பிணைந்த ஒன்று. நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட நேராக பெரிய பெரிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் ஓட மாட்டோம். நம்ம தெருவோனையில ஒரு அம்மன் இருப்பா, அவளுக்கு குருவும் கூட இருக்காது. சும்மா ஒரு கல்லை நட்டு வச்சு அவ தான் கருமாரி அம்மன்னுவாங்க, ஒரு வேப்ப மரத்தை நட்டு வச்சு அவ தான் வேம்புலி அம்மன்னுவாங்க. ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கும் பல கிராமப்புறங்கள்ல அம்மனுக்கு உருவமே கிடையாது. சப்த மாதர்கள் சப்த கட்டை எடுத்துக்கோங்க, உருவமே கிடையாது. இன்னைக்கு நாம உருவம் கொடுக்குறோம், ஆனால் ஆதி வழிபாட்டில் உருவம் கிடையாது. கல்லை நட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் கூட இடம் இருக்கா, கல்லை எடுத்துட்டு வாங்க, அம்மா தாயே பராசக்தி எங்கால பரமேஸ்வரன் கல்லை நடுங்க, தண்ணியை ஊற்றுங்க, அம்மா வந்து அதில் உட்காரு. அன்பிற்குத்தான் தெய்வம். என்னது? அன்பிற்குத்தான் தெய்வம். ஆக இப்படியாக நம்முடைய சமூகத்தில் இந்த அம்மன் வழிபாடு. இப்போ ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கணவனுக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அம்மா தாயே அவள் பெருசாக எதையும் எதிர்பார்க்கறதுலாம் கிடையாது. அன்போடு வந்து நிற்கிறியா வேண்டியா நம்ம நான் காக்கும். அடுத்த வருஷம் அவன் என்ன பண்ணுவா? திருவிழா நடக்கும்போது, அம்மா நான் வந்து டீச்சர்ட் எடுக்கிறேன், உனக்கு நான் பால் குடம் எடுக்கிறேன், நான் அழகு போட்டுக்கிறேன், நெருப்பு மிதிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாகி உணர்வின் அடிப்படையில் வருவது. அதாவது என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்மா, நீ இதை பண்ணுமா, உனக்கு நன்றி கடனாக நான் இதை பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை வந்து வேற விதமாக சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மூடத்தனம், மூட நம்பிக்கை. அதெல்லாம் தாண்டி மூடத்தனம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் அதை வந்து ஆதரிக்கல. இப்போ ஒரு இடத்துல போய் பொருளை கொடுத்து ஏமாந்துறது, ஒரு உயிர்களை துன்புறுத்தி பண்ணக்கூடியது எல்லாமே ஒரு மூடத்தனம் தான். ஆனால் ஒரு பக்தியின் வாயிலாக நடக்கக்கூடிய எதுவுமே மூடத்தனம் என்று சொல்ல முடியாது. அது எல்லாமே ஒரு உணர்வு ரீதியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வீட்டில் கூட ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம அம்மா கிட்ட போய் நிற்கிறோம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, இப்போ அம்மா வந்து நம்ம பக்கத்தில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அதுபோல நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் அம்மன் வழிபாடு என்று நாம் சொல்கிறோம். இப்போ கூட பாருங்க, எவ்வளோ ஊர்களில் அம்மனுக்கு திருவிழா நடக்கும்போது எவ்வளோ பேர் நெருப்பு சட்டி எடுக்கிறாங்க, தீச்சட்டி எடுக்கிறாங்க, தீக்குழியில் இறங்குறாங்க இல்லைங்களா, பால் குடம் எடுக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. நான் இப்போ இதை என்ன சொல்லுவேன்னா, நம்முடைய பக்தி இதோடவே நின்றக்கூடாது, பக்தி இதோடவே நின்று விடக்கூடாது. இதை தாண்டி ஒரு படி மேலே போய் அது ஞானத்தின் மார்க்கமாக செல்ல வேண்டும், ஞானத்தின் மார்க்கமாக செல்ல வேண்டும். பக்தியிலே இருந்தோம்னா ஆன்மா கிடைக்கிறார், பக்தியிலே நின்றோம்னா ஆன்மா கிடைக்கிறார். ஆக இப்படியாக பல ஊர்களில் பல அம்மன் ஆலயங்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம சென்னை வாசிகள், சென்னையில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் என்றால் நம்முடைய திருவேற்காடு கருமாரியம்மன், பெரியபாளையத்து பவானி, திருமுல்லைவாயில் பச்சையம்மன் இல்லைங்களா, மினி எல்லையம்மன் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். சமயபுரத்து மகாமாரியம்மன், அன்பில் மகாமாரியம்மன், சேலம் கோட்டை மாரியம்மன், இன்னும் எவ்வளவோ அம்மன் கோயில்லாம் பார்க்கிறோம். நம்ம புன்னை நல்லூர் மாரியம்மன் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஊருக்கு ஒரு அம்மன் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு தாயாக விளங்குகின்றார். அப்படியாக இந்த அம்மன் ஆலயங்களினுடைய அற்புதங்களை நாம் சிந்திக்கும் பொழுது நம் நினைவுக்கு முதலில் வருவது புன்னை நல்லூர் மாரியம்மன் தான். சமயபுரம் மாரியம்மன் என்று சொல்றோம், ஆனால் சமயபுரம் மாரியம்மனுடைய உண்மையான பெயர் என்ன தெரியுங்களா? அவள் மகா மாயி என்று அவளுக்கு பெயர். சமயபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு பெயர் என்ன தெரியுங்களா? மகா மாயி. இன்னைக்கு அவளை நம்ம மகா மாரியம்மன் என்று அழைக்கிறோம். மாரியம்மன் ஆலயங்களுக்கெல்லாம் அதுதான் தாய் வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த தஞ்சையில பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஒரு மாரியம்மன்னா நம்முடைய புன்னை நல்லூர் மாரியம்மன். இந்த காலத்துல சோழ பேரரசுகள் என்ன பண்ணாங்களா, அந்த தஞ்சையை காப்பதற்காக 8 பெண் தெய்வத்தை எல்லையிலே அமர்த்தினார்களாம். 8 பெண் தெய்வத்தை எல்லையிலே அமர்த்தினார்களாம். அப்படியாக ஒரு தெய்வம் தான் இந்த புன்னை நல்லூர் மாரியம்மன். அவள் காலாகாலத்துக்கும் அங்கே இருக்கிறவ தான். ஆனால் காலத்தின் கோலம் அவருடைய சக்தி மண்ணுக்குள் மறைந்து விட்டது. அவருடைய சக்தி மண்ணுக்குள் மறைந்து விட்டது. அப்போ சோழர்கள் காலம், நாயக்கர்கள், அந்த காலங்கள் எல்லாமே அப்படியே கடந்து இந்த சரபோஜி மன்னர்களுடைய காலம், சரபோஜி மன்னர்களுடைய காலம் 1680களில் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சரபோஜி மன்னரின் ஒருத்தர், அந்த மன்னரில் அப்போ இருந்த ஒரு பேர் என்னன்னா வெங்கோஜி மகாராஜா என்று பெயர். என்னது? வெங்கோஜி மகாராஜா. இந்த வெங்கோஜி மகாராஜா என்ன பண்றாருன்னா,
திருச்சியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்துக்கு போயிட்டு அங்கே அம்பிகையை தரிசனம் பண்ணுறார். மகா மாரியம்மனை தரிசனம் பண்ணுறார், மகா மாயை தரிசனம் பண்ணுறார். இந்த பூலோகத்தில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சக்தியெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா நம் கண் செய்த தவம், நம்ம பூமி செய்த தவம். ஆதி சக்தியே தாயாக வந்து உட்கார்ந்துருக்கிறார் சமயபுரத்தில். 8 கரங்களோடு சிவந்த திருமேனியராக மகா மாயாக, மாயைக்கெல்லாம் பெரிய மாயாக, காக்கும் சக்தியாக, தன்னை அண்டியவர்களை தாயாக காப்பவள் அன்னை சமயபுரத்து மகமாயி. இப்படியாக அந்த அம்பிகையினுடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறாரு. அப்போ அந்த ஒரு இரவு தங்குறாரு. அவருடைய கனவுல ஒரு பெண் குழந்தை வர, நீ இங்க தரிசனம் பண்ணிட்ட, தஞ்சையில நீ இருக்கிற இடத்துல ஒரு காட்டுக்குள்ள, ஒரு புன்னை மர காட்டுக்குள்ள நான் இருக்கிறேனே, என்ன வந்து தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையை மறைகின்றார். அப்பொழுது இந்த வெங்கோஜி மகாராஜ் என்ன பண்றாரு, ஏதோ பெண் குழந்தை வந்து ஏதோ சொல்லியிருக்கேன், அது சாதாரண பெண் குழந்தை கிடையாது, அது சாட்சாத் அம்பிகையே என்று நினைச்சிட்டு தேடிக்கிட்டு போறாரு. தேடிக்கிட்டு போகும் பொழுது இன்னைக்கும் நீங்க தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் மார்க்கமாக 7 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு புன்னைநல்லூர் வரும். அப்போ அந்த இடம் புன்னைமன காடு. அந்த புன்னைமன காட்டுல சுத்தி சுத்தி தேடுறாரு, ஒன்றும் இல்லை. ஆனால் அம்பிகை உணர்த்திய இடம் ஒன்று உண்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புற்றுருவாக அன்னை காட்சி அளித்தாள். புற்றுருவாக அன்னை காட்சி அளித்தாள். காட்சி அளித்து அவள் அந்த இடத்துல உரையக்கூடிய இடம். சரி, அவர் என்ன பண்றாரு, ஒரு சிறிதாக ஒரு கொட்டகை அமைத்து அந்த தேவியை வழிபடுறாரு. அவருக்கு பின் அவருடைய மகன், அவருடைய மகனுக்கு பேர் துலஜ மகாராஜா என்று பெயர். அப்போ அந்த துலஜ மகாராஜாவுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு அம்மை நோய் போட்டு, இன்னைக்கு அம்மை நோய் வந்து ட்ரீட் பண்ணிடலாம். அந்த காலத்துலலாம் அம்மை நோய் வந்தால் ட்ரீட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். தெய்வத்தினுடைய கருணை இருந்தாலே மட்டுமே அதிலிருந்து பிழைத்து வெளியே வருவார்கள். இன்னைக்கு நம்ம கொடுமையான நோய்கள் என்று பலவற்றை சொல்றோம். ஒரு காலத்துல அம்மை வந்து கொடிய நோய், அம்மை வந்து கொடிய நோய். அந்த பெண் குழந்தைக்கு கண் பார்வை போயிடுச்சு. அந்த துலஜ மகாராஜாவுடைய பெண் குழந்தைக்கு கண் பார்வை போய்விட்டது. அப்போ வேற வழி இல்லை, மருத்துவம் பார்க்கிறாங்க, எங்கேயும் சரியாகல. அவங்க தந்தையார் வழிபட்ட அந்த மாரியம்மனை தான் போய் அவர் வேண்டி நிற்கிறார். எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த அம்மா கிட்ட தானே போய் மடியேந்தி பிச்சை கேட்க முடியும். ஏனென்றால் அவள் தானே நம்மளுக்கு வரம் கொடுக்குறாங்க, தடையார் வரம் கொடுக்குறாங்க. அப்பொழுது ஒரு அசரீதியாக போட்டுட்டு வா, குழந்தையை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்றா அம்மா. அந்த கண் பார்வை அற்ற அந்த அம்மை நோய் பார்த்து அந்த குழந்தையை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்து தங்குறாங்க. அது தாயினுடைய கருணை பாருங்க. திடீரென்று மின்னல் போல் ஒரு ஒளி ஏற்பட்டது. மின்னல் போல் ஒரு ஒளி தன்னுடைய மகளை வந்து அரவணைப்பது போல, அந்த துலஜ மகாராஜாவினுடைய அந்த மகளை அரவணைப்பது போல ஒரு மின்னல் ஒளி. அந்த குழந்தைக்கு கண் பார்வை வந்தது. அந்த குழந்தைக்கு கண் பார்வை வந்தது, அம்மை நோய் தீர்த்தது. அதன் பிறகு அந்த கோயிலை எப்பவுமே நம்மளுடைய மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நன்றியை தெரிவிப்பதற்காக எப்பவுமே அந்த ஒரு கோயிலை கட்டிடுவாங்க ஞாபகார்த்தமாக. அப்படி உயர்ந்ததுதான் நம்முடைய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். இன்னைக்கும் பிரார்த்தனை ஸ்தலங்கள்ல தலைமையான ஒரு ஸ்தலமாக இருப்பது புன்னைநல்லூர் மாரியம்மன். தஞ்சாவூருக்கு போறீங்கன்னா நிச்சயமாக இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா சக்தியினுடைய ஓட்டம் அவ்வளவு ஆற்றலாக இருக்கு. ஏன் தெரியுங்களா, அந்த இடத்துல அம்பிகை மனிதர்களால் சிலையால் செய்யப்பட்டவள் கிடையாது. அவள் தானாக உருவெடுத்தவள், புற்றுருவாக உருவெடுத்தவள். இன்னைக்கும் நீங்க பார்க்கக்கூடிய இந்த புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய சிலை விக்கிரகம் கிடையாது, புற்று. வருஷத்துல ஒரு முறை தான் அந்த அம்மாவுக்கு வந்து புனுகு சாத்துவாங்க, புனுகு தைலாபிஷேகம். எப்படி நம்ம திருவொற்றியூர்ல தியாகராஜ பெருமான் புற்றிடம் கொண்ட நாகர், அம்பாள் மற்றும் புற்றாலாம் வரல, சிவபெருமானும் புற்றா இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் சுவாமி புற்றா இருக்கிறாரு தெரியுங்களா? எங்கெங்கெல்லாம் சுவாமி புற்றா இருக்கிறாரு? திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் புற்று. அதனால அவருக்கு பெயர் புற்றிடம் கொண்ட நாதர். என்னது? புற்றிடம் கொண்ட நாதர். என்னங்கம்மா? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் புற்று கிடையாது,
மணலால் ஆன சிவபெருமான், அம்பிகையினுடைய திருக்கரங்களால் அமைக்கப்பட்ட சிவபெருமான். திருவாரூர் தியாகராஜ பெருமான் புற்றிடம் கொண்டனர். ஆமா, அவர் பெயர் புற்றிடம் கொண்டனர். திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய தியாகராஜர் உருவ திருமேனி மூலவர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் புற்றிடம் கொண்டனர். வன்மீக்கர் என்றால், வன்மீக்கம் என்றால் புற்று என்று பொருள். இப்படி அம்பாள் மற்றும் புற்றாலாம் வரல, சுவாமியும் புற்றா தான் இருக்கிறார். நீங்க இன்னும் கர்நாடகால குக்கே சுப்பிரமணியா கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க புற்றே முருகப்பெருமான். ஆமா, அங்க இன்னும் சர்ப்பம் இருக்கு. அங்க வந்து சர்ப்பம், முருகப்பெருமானை சர்ப்பமாக வழிபடுகின்றார்கள். நம்முடைய தமிழர்கள் எப்படி சர்ப்பமாக வந்தால் அம்பிகை வராள் என்று சொல்றோம், கர்நாடகால அந்த குக்கேல எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்பம் வந்ததுன்னா சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லுவார். சுப்பிரமணிய சுவாமி. ஆக இறைவனுடைய ஆதி வடிவம் புற்று வடிவம் தான். கேட்கலாம், இறைவனுடைய ஆதி வடிவம் புற்றாகத்தான் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய மூதாதைகள் வழிபட்டிருக்கிறாங்க. இப்படியாக அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் புற்றையே தன் வடிவமாக கொண்டாள். இன்னைக்கும் நீங்க பெரிய பாளையத்துக்கு போனீங்கன்னா ஆதியில புற்று தான், புற்றுக்குள்ளதான் அவ சுயம்பு திருமேனியா இருந்தா. என்னது? புற்றுலதான் அவ சுயம்பு திருமேனியாக இருந்தாள். இன்னைக்கும் நீங்க திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போங்க, இன்னைக்கும் புற்று மேடை தனியா இருக்கு. இன்னைக்கும் அம்பாள் புற்றுருவாக கருணாக வடிவம் கொண்டு அங்கு இருக்கின்றாள். இன்னைக்கும் மேல்மலையனூருக்கு போங்க, அன்னையினுடைய ஆதி வடிவம் புற்று வடிவம் தான். இன்னைக்கும் புற்றுக்குள்ள நாகமாக. இப்ப கூட ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தோம். மலையனூர்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு சாதாரண நாளையே ஒரு 1000 பேருக்கு மேல வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அமாவாசை காலகட்டத்துல லட்சோப லட்சம் மக்கள் வராங்க. அவ்வளோ மக்களினுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு சிறு நாகம் அந்த கேக் போடுற இடத்துல உள்ளுக்குள்ள பதுக்கி இருக்குது. அது ஒருத்தவங்க யாரோ வீடியோ போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்ததை சொல்றேன். அப்போ அந்த இடத்துல அவள் வாழாமையா இருக்கிறார். அவ்வளோ பேர் நடந்து வரக்கூடிய இடத்துலையும் அவள் புற்றுக்குள்ள சர்ப்பமாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றாள். இப்படியாக நம்முடைய வழிபாட்டை இன்னைக்கும் நம்ம ஊர்கள்ல ஒரு இடத்துல புற்று உருவாச்சுன்னா எல்லா புற்றையும் சாமியால வழிபட மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல அந்த இடத்துல தெய்வம் உரையுது அப்படின்னா ஒண்ணு யார் மேலேயாவது வெளிப்படும், இல்ல ஒரு அமானுஷ்யமான விஷயம் அந்த இடத்துல நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? இது நம்முடைய நம்பிக்கைகளிலிருந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம், நம்பிக்கைகளிலிருந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஆக இப்படியாக நம்முடைய புன்னைநல்லூர் மாரியம்மன் புற்றையே தன் வடிவமாக கொண்டவள், புற்றையே தன் வடிவமாக கொண்டவள். அந்த வடிவத்துல தான் அந்த கண்மலர்லாம் வைத்து அந்த அக்னி சுவாலையெல்லாம் வைத்து அவளை ஒரு அம்பிகையாக பாவாடல அந்த சேலையெல்லாம் உடுத்தி அவளை ஒரு பெண்ணாக, ஒரு பெண் தெய்வமாக நாம இன்றளவும் பார்க்கிறோம். இன்னைக்கும் அன்னையினுடைய ஆலயத்துக்கு பக்கத்துல அந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய தொட்டி இருக்குது. யாராருக்கெல்லாம் அம்மை நோய் இருக்கின்றதோ, யாராருக்கெல்லாம் அம்மை நோய், அந்த அம்மையினுடைய கடுமை நீங்க வேண்டும் என்பதனாலே அந்த இடத்துல வந்து தங்குறாங்க. புன்னைநல்லூர்ல வந்து தங்குறாங்க. தங்கி அங்க வந்து குழால தண்ணி அடைச்சி அந்த தொட்டியில நீர் இறைக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம நீர் இறைக்கின்றோமோ அந்த குளுமை அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த வெப்பை குறைக்கின்றது. இதெல்லாம் நடக்காமையாக இன்றளவு தொன்று தொட்டு இந்த நம்பிக்கைகள் எல்லாம் நிலவுகின்றது. நீங்களே சொல்லுங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நம்முடைய மக்கள் தொன்று தொட்டு ஒரு வழிபாட்டு முறையாக கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அதை நாம் இல்லை என்று நாம சொல்ல முடியாது, இல்லை என்று நாம் வாதிக்கவும் முடியாது. இன்னைக்கும் நம்ம சமயபுரத்துக்கு போறோம், உடலில் ஏதாவது நோய் ஏற்பட்டது என்றால் உப்பு மிளகு போடக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் இருக்குது. கண்மலர் சாற்றக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் இருக்குது. கண் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும், அதனால அவ பேரை கண்ணனூர் மாறி என்றெல்லாம் சொல்றோம். கண்ணபுரத்தால் 1000 கண்ணுடையாள், அம்மாவா இல்லைங்களா, சமயபுரத்தால் என்றெல்லாம் சொல்றோம். கண் திறந்து பாரம்மா, எங்களுடைய கொடுமைகளை தீரம்மா, எங்களுடைய நோய்களை எல்லாம் தீரம்மா என்று அவர்கிட்ட நாம கேட்கக்கூடிய இந்த வழக்கங்கள்லாம் இருக்கும். சரி, இந்த சமயபுரம் மகாமாயி எப்படி வந்தார்? அடுத்த ஒரு கேள்வி. புன்னைநல்லூர் மாரியை சொல்லிக்கிட்ட மாரிக்கெல்லாம் பெரிய மாறி ஒருத்தி இருக்காளே, மகாமாயி இருக்கிறாளே, அவ ஆதியில ரங்கநாதனுடைய தங்கை. நான் ஏற்கனவே மாரியம்மன் தாலாட்டுல கூட நாராயணின் தங்கையளே அப்படின்ற ஒரு வரி வந்து, இப்ப நாராயணியுடைய தங்கையானவள் அம்பிகை, நாராயணனுடைய தங்கையானவள். அப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே அம்பிகைக்கு பிறப்பும் கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்ப எப்படி நாராயணுக்கு இவள் தங்கையாகின்றாள் என்ற ஒரு கேள்வி வரும். ஆதிசக்திக்கு பல்வேறு வடிவங்கள் உண்டு. அதை சொல்ல போனோம்னா
போகேச்சே பவானி. எனது போகேச்சே பவானி, நாம் வேண்டுவனவற்றை தரக்கூடியவளாக இருப்பதனால் அவளுக்கு பெயர் பவானி. குரோதேச்சே காளி, அவள் கோபமாக இருக்கும் பொழுது அவளே காளியாக மாறுகின்றாள். யுத்தேச்சே துர்கா, ஒரு யுத்தத்திற்கு செல்லுகின்றாள், மகிழனை சம்ஹாரம் செய்கின்றாள், வண்டாசுரனை சம்ஹாரம் செய்கின்றாள், ரத்த பீஜனை சம்ஹாரம் செய்கின்றாள், சும்ப நிசும்பனை போரிட்டு வெற்றி கொள்ளுகின்றாள் என்றால் அவளுக்கு பெயர் துர்கா. அவளுக்கு பெயர் துர்கா. அதுவே அவள் புருஷனாக அவள் ஒரு ஆண் தன்மையோடு இருக்கின்றாள் என்றால் அவளுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? விஷ்ணு. அப்ப மகாவிஷ்ணுவும் அம்பிகையும் வேறு கிடையாது. மகாவிஷ்ணுவும் அம்பிகையும் வேறு கிடையாது. இன்னைக்கும் நீங்க திருவையாருக்கு போங்க, ஆடி அமாவாசை, நேற்று சுவாமி அப்பருக்கு திருக்கைலாய காட்சி கொடுத்த நாள். அந்த திருவையாறு தலத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய தர்ம சம்பர்த்தினி சாக்ஷாத் மகாவிஷ்ணு. சாக்ஷாத் மகாவிஷ்ணு. அது நான் சொல்லல, நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்துல பாடுறாரு, அரியலால் தேவி எல்லை ஐயன் ஐயாரப்பன் ஆக்கே. ஐயாரப்பனுக்கு தேவியாக இருப்பவர் யார் என்றால் அரி என்று சொல்லுகின்றார். மகாவிஷ்ணு தான் அங்க தர்ம சம்பர்த்தனியாக இருக்கின்றார். மகாவிஷ்ணு தான் தர்ம சம்பர்த்தனியாக இருக்கின்றார் என்றால் இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அப்படி அந்த மகாவிஷ்ணுவினுடைய அந்த பெண் சக்தியை தான் நாம வைஷ்ணவி என்கின்றோம். அவள் தான் மாயா, அவள் தான் மகாமாயி, அவள் தான் மகாமாயா. இப்படியாக அந்த ஒரு பெண் சக்தியை தான் நாரணினுடைய தங்கை என்று சொல்றோம். இப்ப நாம இது ஒரு கிருஷ்ணருடைய புராணத்துக்கு போகும். வசுதேவர் தேவகி, வசுதேவர் தேவகி. கம்சன் என்ன பண்றான்? யாரோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக உன்னுடைய தங்கையின் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையால் தான் உனக்கு மரணம் ஏற்படும் என்று சொன்னதனால் தன்னுடைய தங்கை என்றும் பாராமல் அந்த கம்சன் என்ன பண்றான்? தன்னுடைய வீட்டு மாப்பிள்ளனும் பார்க்காம ரெண்டு பேரையும் சிறையில் அடைச்சிடறான். சிறையிலே வாழறாங்க. ஒரு குழந்தையா பிறக்குது. 7 குழந்தையை சாவடிச்சிடறாங்க. 8வது குழந்தையாக அதற்கு முன்பு அவர்கள் வேண்டுகிறார்கள், மகாவிஷ்ணு வேண்டுகிறார், அப்பனே இப்படி ஒரு குழந்தையா என்னுடைய அண்ணன் சாவடிக்கிறான், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கும் பொழுது அந்த பக்திக்கு இயைந்து மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? ஒரு குழந்தையாக பிறக்க எத்தனிக்கின்றார். இப்படியாகத்தான் அவரதுள்ள கிருஷ்ண அவதாரம். அவர்கள் தேவியினுடைய வயிற்றில் கருவுறுகிறார். அப்பொழுது தன்னுடைய பெண் சக்தியாக இருக்கக்கூடிய மாயை வரவழைக்கின்றார். அந்த மாயை என்ன பண்றா? யசோதைக்கு பெண் குழந்தையாக பிறகு யசோதை நந்த கோபுரம். இவர்கள் 2 பேரும் பேசி வச்சுக்கிறாங்களே, கடம் மாறுறாங்க. அந்த மாயா சக்தியானவள் இங்க வர, சிறைச்சாலைக்கு வர, தேவகி கிட்ட வர. இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அங்க போறார், கோகுலத்துக்கு போறார். அப்போ இந்த கம்சன் அந்த 8வது குழந்தையை அழிப்பதற்காக பெண் குழந்தையா இருக்குது, இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வானத்தில் வீசி இருக்கின்றான். அவளை அந்த குழந்தையை வாளால் கொல்ல முற்படும் பொழுது அவள் ஆதிசக்தியாக அந்த சராசரமும் நடுங்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றாள். அடே அற்ப மானிடா, உன்னை கொள்ளுவதற்கு ஒருத்தன் அங்க வளர்ந்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய கையால் தான் உனக்கு மரணம் நிகழும் என்று சொல்லி மறைகிறார். அப்படி அந்த மறைந்த அந்த ஆதிசக்தி தான் ஸ்ரீரங்கத்துல வைஷ்ணவியாக கொழுவிருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அதே அந்த மாயா சக்தி தான் நம்முடைய பெரிய பாளையத்திலையும் அமர்ந்ததாக ஒரு நம்பிக்கை. அப்போ காலத்தின் கட்டாயத்தின் பேர்ல என்ன பண்றாங்க? அங்க இருந்து அந்த சிலையை எடுத்துட்டு ஸ்ரீரங்கத்துலதான் அம்பாள் முதல்ல இருந்தார். யாரு? இந்த வைஷ்ணவி தேவி ஸ்ரீரங்கத்துல இருந்த அம்பிகை. அதன் பிறகு அவள் அங்க இருக்கக்கூடாது, அவள் ரொம்ப அங்கார சக்தியாக இருக்கின்றாள் என்பதனால் அவளை வேற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்ட்டு சொன்னதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த அம்பாளோட சிலையை எடுத்துட்டு கொள்ளிடக்கரையோரம் வராங்க. அப்போ அந்த இடத்துல இலைப்பாறுவதற்காக அந்த பல்லக்கு தூக்குறவங்க வச்ச இடம் தான் ஆதிப்பிடம் கண்ணனூர். கண்ணனூர் மேடு என்பார். அதன் பிறகு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சமயபுரம். இப்படியாக இந்த மாயா சக்தியாக மகா மாயியாக அன்னை அட்டக்கரங்களோடு, அதாவது அநியாயம் செய்பவர்கள். அம்பாளினுடைய அந்த அன்னையினுடைய வடிவம் கொஞ்சம் அப்படி உக்கிரமாகத்தான் இருக்கும், பயமுறுத்தாம இருக்காது. கத்தி, கபாலம், கமருகம் என்றெல்லாம் அட்டக்கரங்களை வைத்திருந்தாலும் அசுரருடைய தலைகளின் மாலையாக அணிந்திருப்பார். அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா? நீதி மட்டும்தான். அநீதி இழைப்பவன்,
தர்மத்திற்கு புறம்பாக செய்பவன், நீதிக்கு புறம்பாக நடப்பவனை அவள் சம்ஹரிக்கின்றாள். இதெல்லாம் ஒரு தத்துவம் தாங்க. இது அப்படியே அம்பாள் செய்தாருன்னா நாம அந்த டைரக்டான அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். இப்ப நமக்குள்ளே பல அசுரர்கள் இருக்கிறார்களே. நமக்குள்ளே பேராசை என்கின்ற அசுரன் இருக்கின்றான், போராமை என சொல்லக்கூடிய அசுரன் இருக்கின்றான், இல்லைங்களா? பிறர் பொருளை கவர நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு விதமாகிய அசுரர்கள். இன்னொருத்தரோட குடியை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதுவே ஒரு அசுர குணம் தான். ஆக இப்படியாகிய குணங்களைத்தான் அவள் சம்ஹாரம் செய்கின்றாள். இந்த துர்கா தேவியினுடைய வடிவத்தை கூட பார்த்தீங்கன்னா அன்னை சாந்தமாகத்தான் நின்றுட்டு இருப்பாள். சங்கு சக்கரதாரியாக அந்த மகிழனுடைய அந்த எருமை தலை மீது கால் வைத்திருப்பாள். ஆனா அவள் சாந்த ஸ்வரூபியாக இருப்பாள். அப்ப அந்த மகிடம் என்பது என்ன, எதனுடைய அடையாளம்னா அறியாமையினுடைய அடையாளம். அறியாமையினுடைய அடையாளம் இக்னரன்ஸ் ஆங்கிலத்துல நாம சொல்லுவோம். அந்த அறியாமையை நாம் வேறறுத்து விட்டோம் என்றால் நாம் ஞானியாக மாறிவிடலாம். நாம் ஞானியாக மாறிவிடலாம். இதுதான் தேவியினுடைய தத்துவம். இதற்காக பல புராணங்களின் வழியாக எல்லாமே கடைசியில எங்க நிற்கும் தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயத்துல தான் நிற்கும். மனிதன் எப்படியாவது புனிதனாக வேண்டும். மாரியம்மன் வழிபாடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை கொடுக்கும். அம்மா அப்படியே அந்த கத்தியை கையில வச்சுக்கிட்டு இந்த உடுக்கையை கையில வச்சுட்டு அப்படியோ தண்டிச்சிருவா. அவகிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஊர்ல எந்த தப்பும் நடக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் நம்மளை மிரட்டுறதுக்கு இருந்தாதான் மனிதன் நல்ல வழியில் நடப்பான். தெய்வமே இல்லை அப்படின்னா மனிதனுடைய நிலை நீங்க நினைச்சு பாருங்க. அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். தப்புகள் அதிகரிக்கும், அநீதிகள் அதிகரிக்கும், அதர்மங்கள் அதிகரிக்கும். அப்ப ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தெய்வ வழிபாடை கொண்டு வந்தாங்க. அது இன்றளவும் தொன்று தொட்டு இப்படியாக பல ஆலயங்கள். இன்னைக்கும் நீங்க பெரிய பாளையத்துக்கு போங்க. இன்னைக்கு இந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் மாரியம்மனுக்கெல்லாம் பெரிய மாரியம்மனாக பெரிய பாளையத்து பவானி அம்மன் தான் சொல்லுவாங்க. இவதான் அக்காடு. எல்லா மாரியம்மனுக்கும் அக்காடு இவள் தான். அவ வைஷ்ணவி என்பதற்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம் தெரியுங்களா? எல்லா மாரியம்மனுக்கும் கையில உடுக்கையும் திரிசூலமா இருக்கும். ஆனால் பெரிய பாளையத்து பவானி அம்மனுக்கு என்ன தெரியுங்களா? இப்போ மேல் இருக்கிறங்கள்ல சங்கு சக்கரம் தான், கீழே இருக்கிறங்கள்ல கத்தியும் கபாலமும் இருக்கும். அப்ப அதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா இவள் வைஷ்ணவியினுடைய அம்சம், மகாமாயி. என்னது? வைஷ்ணவியினுடைய அம்சம் மகாமாயி. பெரிய பாளையத்து பவானி, போகேச்சே பவானி என்றெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? போகேச்சே பவானி, யுத்தேச்சே துர்கா, குரோதேச்சே காளி, குருசேஷே விஷ்ணு என்று நாம் பார்க்கிறோம். குருசேஷே விஷ்ணு என்று பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இத்தனை அம்மன் பேரை சொன்னீங்க. நிச்சயமாக ஏழைகளினுடைய குரலுக்கு இறங்கி வரக்கூடியவள் அம்பிகை தான். அம்மான்னு போய் அவகிட்ட நம்ம மடியேற்றி நின்னோம்னா நமக்கு வரத்தை அள்ளி குடிக்கக்கூடிய ஒரு தெய்வம். அவளுக்கு பெருசாலாம் எதுவும் தேவையில்லைங்க. அன்போடு நீங்க ஒரு சம்பு, நீங்க குடிக்கிற கூட ஒரு சம்பு படைங்களேன், அவ்வளோ ஆனந்தப்படுவாள். அவ்வளவு ஆனந்தப்படுவாள். அவளுக்கு பெரிய பெரிய பூசைகள் அந்த ஒரு படத்துல கூட அழகா காட்டியிருப்பாங்க. யாரோ ஒரு பெரிய முனிவர் யாரோ ஒரு வீட்டுக்கு போயிட்டு பல வகையான பட்சணங்கள் எல்லாம் செய்து அந்த அம்பாளை கூப்பிடுவாரு. ஆனா அந்த இடத்துல அன்பு இருக்காது, அம்பாள் வரமாட்டாங்க. ஆனா அதுவே ஒரு ஏழை பெண் தான் உண்ணக்கூடிய அந்த கஞ்சி சோற்றை சாப்பிடுவா. அந்த கஞ்சி சோற்றை கூட அந்த அம்மாவுக்கு படைச்சிட்டு சாப்பிடுவா. அந்த இடத்துல அந்த அம்மா உட்காருக்கணும். அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய ஆடம்பரத்துக்கும் பெரிய பெரிய இது பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவாரம் பண்ணி நம்ம தெய்வத்தை வழிபடக்கூடிய இடத்துல அன்பு சற்றும் இல்லை என்றால் அந்த வழிபாட்டில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்முடைய வழிபாட்டில் அன்பு மிகுந்தது என்றால் ஒரு ஒரு வேண்டுபவர்களுக்கு ஒரு பரோபகாரமாக, ஒரு குழந்தை வருது ஒரு படிப்பதற்கு ஒரு ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, செய்யுங்க, நல்லது செய்யுங்க. அந்த இடத்துல தேவி உட்காரு, அந்த இடத்துல தேவி உட்காரா. இது போன்ற நாம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துல தான் தெய்வம் சந்தோஷப்படவே தவிர ஒரு உயிர்களை கொண்டு ஒரு உயிர்களை குடுதலிக்க செய்ய வள்ளலார் அதைத்தான் பாடுறார். எல்லா உயிர்களும் உயிர்கொலை இல்லாது உயிர்களை துன்புறுத்தாது நாம செய்யக்கூடிய பக்தியே சிறந்த பக்தி. இப்படித்தான் வள்ளலார் பெருமான். நாம ஏன் இந்த இடத்துல வள்ளலாரை சிந்திக்கிறோம் அப்படின்னா, வள்ளலார் இந்த மண்ணில் வாழ்ந்தவர். இதே தெருவில் சாமி கால் தோய 33 வருஷம் நடந்தவர். இதே கந்தசுவாமி பெருமானால ஞானத்தை பெற்றவர்.
அவங்க அண்ணி கேட்குறாங்கன்னா, ராமலிங்கம் உங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணும், சாமியோட சிலை இருக்கு, திதி கொடுக்கணும். எனக்கு அப்பாலாம் யாரும் கிடையாது, இதோ இருக்கிறாரு இந்த குளத்துல இருந்து சொன்னார் சாமி வள்ளலார் பெருமான், இந்த குளத்துல உட்காந்து சொன்னார் அவங்க அண்ணிக்கிட்ட, எனக்கு அப்பாலாம் கிடையாது, இதோ உள்ள இருக்கிறாரு அவர் தான் எங்க அப்பா. அப்பேற்பட்ட ஞானி அவர் வாழ்ந்த இடம் நம்முடைய ஏழுக்கிணறு பகுதி, வீராசாமி தெரு. அந்த இடத்துல துலுக்கணத்தி ரேணுகை துலுக்கானத்தம்மன் கோயில் இருக்கு. எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஏழுக்கிணறு பகுதியில ஒரு துலுக்கானத்தம்மன் கோயில், வள்ளலார் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய, அவர் காலத்துக்கு முந்தையத்துல இருந்து இருக்கக்கூடிய கோயில். அந்த துலுக்கானத்தம்மன் மேல சாமி ஒரு செல்லில் அமைச்சிருக்கிறாருன்னா, வள்ளலார் பெருமான் என்றால் எவ்வளவு பெரிய ஞானி, எவ்வளவு பெரிய ஞானி. நம்ம பொதுவாகவே ஞானியர்கள் அருளாளர்கள் என்றால் பெரிய பெரிய தெய்வத்தை தான் பாடியிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். இந்த துலுக்கானத்தம்மன் தெருவோரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் அவளை சிறப்புற செய்தார் நம்முடைய வள்ளலார் பெருமான். அப்போ ஞானியர்கள், நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தெய்வத்துல பெரிய தெய்வமும் கிடையாது, சிறிய தெய்வம் கிடையாது, எல்லா தெய்வமும் சக்தியுடைய தெய்வம் தான், எல்லாமே அன்பான தெய்வம் தான். அப்படியாக சுவாமிகள் அந்த துலுக்கணத்தி ரேணுகை பஞ்சகம் என்று பாடியிருக்கிறார். அந்த துலுக்கானத்தம்மன் மேல பாடியிருக்கிறார். சீர்வளர் மதியும் திருவளர் வாழ்க்கை செல்வம், சீர்வளர் மதியும் திருவளர் வாழ்க்கை செல்வமும் கல்வியும் குறையும் பார்வளர் திறனும் பயன்வளர் பரிசும் பத்தியும் எனக்கருள் புரிந்தே வார்வளர் தனத்தாய் மறுவளர் குழலாய் மணிவளர் அணிவளர் முகத்தாய் ஏர்வளர் குணத்தாய் இசை தொழுக்கானத்தி ரேணுகை எனும் ஒரு திருவுருவே. அம்மையினுடைய அந்த ஆதிபராசக்தியினுடைய ஒரு வடிவம் இந்த துலுக்கணத்தி ரேணுகை வடிவம், ஒரு திருவுருவே. ஒருமையில பாடும் பொழுது உயர்த்தி பாடுவது, செய்யுளாக பாடியிருக்கிறார். துலுக்கானத்தம்மன் மேல செய்யுளாக பாடியிருக்கிறார். என்ன பாடுறாரு பாருங்க, சீர் வளர் மதியும் திருவளர் வாழ்க்கையும், நல்ல அறிவும் நல்ல வாழ்க்கையும் செல்வமும் கல்வியும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய குணமாகிய பொறை என சொல்லக்கூடியது, எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது. பார்வளர் திறனும், நல்ல திறனும் உலகம் போற்றக்கூடிய திறனும், பயன்வளர் பரிசும் பக்தியும், உன் மீது எனக்கு பக்தியை கூடமா எனக்கு அருள் புரிந்தே வார்வளர் கனத்தாய் மறுவளர் குழலாய், மறு என்றால் வாசனை நிரம்பிய கேசத்தை உடையவள் அம்பிகை. மணிவளர் அணிமலர் முகத்தாய், நல்ல மலர்ச்சியான முகத்தை உடையவள். ஏர்வளர் குணத்தாய் இசை துலுக்கானத்தி ரேணுகை எனும் ஒரு திருவுருவே. இந்த இடத்துல திருவுருவே என்கின்ற ஒரு அம்மை இருக்கின்றாள், அவள் பெயர் துலுக்கணத்தி ரேணுகை. இப்படியாக பஞ்சகம் பாடுறார். 5 செய்யுளாக பாடுவதற்கு பெயர் பஞ்சகம் என்று பெயர். கடைசியா பாடுறாரு பாருங்க, மனம் மெலியாமை. இப்ப நம்ம மாரியம்மன் கிட்ட போய் என்ன வேண்டுறோம்? அம்மா எனக்கு எந்த நோயும் வரக்கூடாதுமா, எங்களை காப்பாற்றணும், என் புருஷன் நல்லா இருக்கணுமா, என்னை சுமங்கலியா வாழ வைமா, என் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணுமா, என் குழந்தைங்கள்லாம் நல்லா படித்து ஒரு நல்ல வாழ்க்கையில நல்ல ஒரு கணவன் மனைவியோடு வாழணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நம்ம அம்மா கிட்ட வேண்டுறோம். அதே போல வள்ளலார் பெருமான் பாடுறாரு. என்ன பாடுறாங்க, மனம் வெளியாமல், எப்பொழுதும் என்னுடைய மனம் வெளியக்கூடாது. வெளியுதல் என்றால் தளர்ச்சி அடையக்கூடாது. திடமான மனதை எனக்கு கொடு. மனம் வெளியாமல், பிணி அடையாமல், நோய்கள் எதுவும் எனக்கு வரக்கூடாது. உங்களுக்கு நோய் வரக்கூடாதுன்னா இதை படிங்க. வள்ளலார் பாடிய இந்த துலுக்கணத்தி ரேணுகை பஞ்சகத்தை படிங்க. மனம் வெளியாமல், பிணி அடையாமல், வஞ்சகர் தமை மறுவாமல். என் பக்கத்துல வஞ்ச எண்ணம் கொண்டவங்க வரவே கூடாதுமா. என் பக்கத்துல வஞ்ச எண்ணம் கொண்டவர்கள் வரவே கூடாது. சினநிலையாமல், உடல் சலியாமல், என்னுடைய உடல் சலியாமல், நோய் வராமல், மெலியாமல். சிறியேன் உரமகிழ்ந்து அருள்வர்மா, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு எனக்கு நீ அருள் புரிய வேண்டும், மகிழ்ச்சியோடு அருள் புரிய வேண்டும். அனமகிழ் நடையாய் அணி துடி இடையாய், அன்ன நடை போல அம்பிகை நடந்து வருவாளாம். துடி இடை, உடுக்கை போன்ற இடையினை உடையவள் அம்பிகை. அழகுசை காஞ்சன உடையாய் இனமகிழ் சென்னை, சென்னைக்கு பல அடைகளை கொடுத்தவர் நம்முடைய வள்ளலார் பெருமான். தர்மமிகு சென்னைன்னு சொன்னவர் நம்முடைய வள்ளலார் பெருமான். அப்படியாக இனமகிழ் சென்னை, சென்னைக்கு ஒரு அழகு. இனமகிழ் சென்னை இசை துலுக்கானத்தி ரேணுகை எனும் ஒரு திருவுருவே. மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா வள்ளலார் பெருமானுக்கு இந்த துலுக்கணத்தி ரேணுகையை படிக்கணும். இப்படியாக மாரியம்மனினுடைய வழிபாடு, இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையுடைய வழிபாடை பற்றி நம்ம பேசணும்னா ஒரு சொற்பொழிவுலாம் பற்றாது. பல விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல அம்மன் வழிபாடு என்பது ஒரு ஊரிலிருந்து வந்தது கிடையாது.
அது பல கிளைகளால் விரிந்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. நான் ஏற்கனவே சொன்னது விட புராண ரீதியாக ஒரு வழிபாடு உண்டு, நம்முடைய முன்னோர்கள் அம்மனாக மாறிய ஒரு வழிபாடு உண்டு. ஆமாவா இல்லைங்களா? ஆக இப்படியாக பல முறைகள் உள்ளன. இப்போ ஒரு தத்துவ ரீதியாக பார்ப்போமே, அம்மனுக்கு ஒரு கொடை இருக்கும், நாகக்குடை இருக்கும். நாகத்தின் குடை அம்பிகை எப்படி இருப்பா தெரியுங்களா? அக்னி ஜாலையோடு நல்ல ஜடாமகுடத்தோடு இருப்பார். இதெல்லாம் ஞானத்தினுடைய வடிவம். சும்மா மாரியம்மன் ஏதோ ஊருடைய எல்லையில் அப்படி கத்தி எடுத்துட்டு இவர்கிட்ட மிரட்டுறது அப்படிலாம் கிடையாது. இது ஞானத்தினுடைய வடிவம். ஜடாமுடி யாருக்குங்க வரும்? ஜடாமுடி யாருக்கு வரும்? ஞானியருக்கு தான் ஜடாமுடி வரும், சித்தர்களுக்கு தான் ஜடாமுடி. சித்தத்தை சிவன்பாலுக்கு வைத்தாருக்கும் அடியேன் என்று நாம் சொல்வது போல இந்த மாரி அம்பிகையும் அன்னை பராசக்தியுடைய ஒரு வடிவம் மாரியம்மன் வடிவம். இவள் கைலாய மலையில சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறாராம். அவள் கேசம் எல்லாமே அந்த திரண்டு இருக்கக்கூடிய அந்த கேசம் எல்லாமே ஜடாமகுடமாக மாறும். அவளுக்கு ஒரு சர்ப்பம் கொடை பிடிக்கின்றது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு தூங்கிக்கிட்டு இருக்குது, அதுக்கு பேர் தான் குண்டலினி சக்தி. அப்படி அந்த குண்டலினியை அப்படியே எழுந்து மேலே வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சாமிதான். நீங்களும் ஈஸியாக அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்துடலாம். உங்களுக்கும் ஜடாமகுடம் வரும், சடைமுடி வரும். சடை என்பது ஞானத்தினுடைய வெளிப்பாடு, சித்தத்தினுடைய வெளிப்பாடு. சிவபெருமானுடைய அருள் தான் ஜடாமுடியாக வெளிவருகிறது. இதை இன்னொரு புராணத்தில் அழகாக சொல்லும் பொழுது, கைலாய மலையில பார்வதி அன்னை பராசக்தி மாரியம்மனாக சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறாளாம். அவளுக்கு ஜடாமுடி வந்துருது. அந்த ஜடாமுடிக்குள்ள குருவி கூடு கட்டியிருக்கலாம், அந்த அளவுக்கு ஜடாமுடி. யாருக்கு? மாரியம்மன். இன்னைக்கும் மாரியம்மன் அருள் பெற்றவர்கள்லாம் எவ்வளோ பேர் ஜடாமுடியோடு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆனால் இப்படியாக இந்த தாய் தெய்வ வழிபாடு, இந்த மாரியம்மன் வழிபாடு என்றெல்லாம் நம்ம அந்த வழிபாட்டிலேயே நின்று விடாமல் அதை ஒரு ஞானமாக கொண்டு செல்ல வேண்டும். கடைசியில் எல்லாருமே எங்கே போய் சேர போறோம்னா சிவபெருமான்கிற ஒரு அந்த பரம்பொருள் கிட்ட தான் சேர. அதற்கான வழிகள் தான் இத்தனை வழிகள் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த வாய்ப்பளித்த இந்த சைவ சமய பக்தஜன சபையோருக்கு குறிப்பாக இந்த ஆடி மாதத்துல அம்மனினுடைய பெருமைகளை எல்லாம் நான் சிந்திப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகின்றேன். இந்த அம்மன் இந்த ஆடி மாதத்துல இந்த ஆதிபராசக்தி மாரியம்மன் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லருள் புரியணும், கேட்பவர்கள் எல்லாருக்கும் நல்லருள் புரியணும், ஏனைய மக்கள் எல்லாருக்கும் நல்லருள் புரியணும், நல்ல மாறி மழை பெய்யணும், பயிர் செடி கொடிகள் எல்லாம் தடைத்து மக்கள் எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருவரும் நம்ம அம்மாவை வந்து வழிபடணும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி பராசக்தி. வான்மோகில் வழாது பெய்த மலிவடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்த குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேல் மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதவே அரகர மகாதேவன் தேசமணி போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சீதலேத்வம் ஜெகன்மாதா, ஸ்ரீதலேத்வம் ஜெகத்பிதா, சீதலேத்வம் ஜெகதாத்ரி, சீதலாயை நமோ நமக. கன்னியாகுமரி அருள்காந்திமதி மீனாட்சி, கருணை பர்வதவர்தினி கமலை பராசக்தி, சிவகாம சுந்தரி காளி உண்மை பிரமதித்ரி, கன்னிகரெல்லா ஞான அபயவதாமிகை நெல்லவிராமத்தை கண்ட அருளத்தவள், கண்ணருள் செய் காமாட்சி என்னையாள் கொடி ஜுவாலாமுகி உண்ணாமலை இலங்கு நீலாயதாட்சி, ஏழர் பிரமராம்பிகை இலங்கு பார்வதி ஆதியம் இல்லா நாமருணையாய், காசி முதலாகிய தலத்து விளையாள் விசாலாட்சியான், அண்ட கோடிகள் பணிய அண்ட போரணியில் மன்னர் பொருளினையே ஓம் சக்தி பராசக்தி. வரும் 18/8/2026 நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே மாலை 6:45 மணி அளவில் சஷ்டிவேல் பூஜை, சஷ்டி திதி அன்று சஷ்டிவேல் பூஜையாகப்பட்டது நடக்க உள்ளது. அதே போல 20/8/2026 அன்று மாலை இள சைலபதி உதவி ஆசிரியர் சக்திவிடன் இருக்கிறவர் வழங்கும் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்கின்றதாகிய தலைப்புகள் பேச உள்ள அனைவரும் வந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருமாளை கேட்டுக்கொள்கின்றேன். சிவாய நம.